ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் காம்ரேட் இன் அமெரிக்கா, துல்கர் சல்மானுடைய திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். தொடர்ந்து மலையாள மண்ணிலிருந்து ஜாக்கி சினிமாஸிற்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஏன் மலையாள படம்லாம் ரிவ்யூ அதிகமாக பண்ணலைன்னா நேரமின்மை தான் காரணம். பாருங்கள், இந்த வாரம் கூட வந்து தமிழ் படம் எதுவுமே இல்லை. அதனால் டக்குன்னு மலையாள படம், இந்த படம் வந்து சில நேரத்தில் வந்து உங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகுது, எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆக மாட்டேது. மெட்ராஸில் ஒரு வாரம் கழித்து தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆறுன சோறு பழம் சோறுன்ற மாதிரி ஒரு வாரம் கழித்து அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றது இருக்குது. சரி, இருந்தாலும் நல்ல திரைப்படங்களை அறிமுகப்படுத்தணுன்றதையும் சரி, சில படங்களை சொல்லணுன்றதுக்காகவும் நம்ம போய் பார்த்துட்டு அதை பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிற அதே நாளில் இங்கேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து காம்ரேட் இன் அமெரிக்கா திரைப்படத்தினுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த திரைப்படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ப்ரீஃப் ரிவ்யூ போகும்பொழுது சில ஸ்பாய்லர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஓகே காம்ரேட் இன் அமெரிக்கா திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு, பையன் வந்து கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த நேசம் குறையாமல் இருக்கிறார்கள். இதில் என்னென்னா, பையன் வந்து ஒரு காதலில் விழறான். அந்த பொண்ணு வந்து அமெரிக்கா போயிடுது. அந்த கம்யூனிஸ்ட் பையன் வந்து அமெரிக்காவுக்கு எப்படி போய் அந்த பொண்ணை சந்திச்சானா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். துல்கர் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த ரோலுக்கு வந்து ஆப்டாக பொருந்துறார். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிந்தாபாத் போடுற அந்த இதில் வந்து ஒரு பெட்ரோல் குண்டோட ஒரு வந்து உள்ளார என்ட்ரி ஆகிற இடமே வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு என்ட்ரி அது. அதுக்கு பிறகு வந்து வேட்டி கட்டிக்கிட்டு அந்த தாழ்வாரத்தில் அப்படி நடந்து ஸ்டைலாக அதை கட்டிக்கிட்டு அதை நடந்து அப்படி போகிறப்ப ரொம்ப அற்புதமாக அந்த ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் சண்டை காட்சிகளில் அதே மாதிரியான ஒரு ப்ளே. அதை விட அந்த ரேகிங் பண்ணும்பொழுது உள்ளார போயிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி, நான் உனக்காகலாம் வரல, ஜஸ்ட் அப்படி உள்ளார வந்தால் அங்கே பசங்களை மிரட்ட நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு திரும்ப யார் அந்த பொண்ணுன்றது வந்து ஜன்னல் ஓரமாக போகும்போது அந்த பொண்ணும் அந்த வந்து ஜன்னலை பார்த்துக்கிட்டே நடக்கிற அந்த ஷாட் வந்து கவித்துவமான ஒரு ஷாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய கேரள அரசியலை வந்து மிக அழகாக புட்டு வைக்கிறாங்க. தமிழில் இப்படி அரசியல் பேசுனா வந்து அந்த படம் வந்து ஓடவே ஓடாது, மாட்டிக்கும், அவ்வளோதான். ப்ரொடியூசர் தலை துண்டு போட்டு தான் போகணும். பட் அந்த இடத்துல வந்து அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு எளிமையாக அதை வந்து எடுத்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி பாடல்களில் கூட சில மாண்டேஜஸில் கூட வந்து அந்த பகடி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா பொண்ணு வந்து ஷாலை வச்சு பறக்க விட்டுட்டுருப்பா. நிறைய ஹிந்தி படம் பார்ப்பேன்ட்டு அப்படி போகிற போக்கில் வந்து துல்கர் வந்து சொல்லிட்டு போகிற அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து வாட் இஸ் த கம்யூனிசம் அப்படின்னும்பொழுது, நீ அது என்ன மாதிரி ஒரு ஷாட் வைக்க போகிறாங்க, என்ன மாதிரி அதை வந்து கன்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ வாட் இஸ் த கம்யூனிசம் அப்படின்னும்பொழுது, நீ ஒரு நாள் வந்து லஞ்சு கொண்டு வர, உன் ஸ்கூலில் படிக்கிற பையன் வந்து லஞ்சு அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டு வரலாம், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. இல்லை, அவனுக்கு வந்து நான் வந்து கொடுத்து வரோம், இதுதான் கம்யூனிசம் ரொம்ப எளிமையாக சொன்னேன். தமிழில் வந்து கம்யூனிச படங்கள் வந்து 1980களில் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்னு கூட சொல்ல முடியாது, அன்பே சிவம். ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த உள்ள அரசியல், கேரளாவுடைய உள்ள அரசியலையும் இதையும் வந்து மிக அழகாக இந்த படம் பேசிகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து கார்த்திகா முரளிதரன், அவங்க வந்து லவராக வராங்க. பட் பெரிய அளவில் வந்து சோபி காட்டாலும் அந்த என்ன சொல்கிறது, அவங்க கூட வந்து பழகிற அந்த விஷயம், அவங்க கூட இருக்கிற மக்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது, அது வந்து யூஎஸ் ரிட்டன்றது, அதுக்கு வந்து பதில் சொல்கிற விஷயங்கள்ன்ட்டு ரொம்ப ஜாலியாக போகுது அந்த இடம்லாம். அதேமாதிரி இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து லெனின், கார்ல் மார்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேரையும் வந்து அழகாக வந்து ஒரு ட்ரீமில் இட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறது அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதோட கார்ல் மார்க்ஸோடைய அந்த ஏன் சிரிக்காமல் நீங்கள் எல்லாரும் உம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்டா புரட்சிக்காரன் என்னையா சிரிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டா கூட அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து அதுக்காக சிரிச்சு காமிக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சுருட்டு பிடிக்கிற அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பாத்திரங்களை உணர்ந்து மிக அழகாக அதை வந்து சித்தரிச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி
வெளியில் வந்து ஒரு இவங்க வந்து கம்யூனிஸ்ட் அவங்களோட ஆஃபீஸ் அப்படின்றதுனால பக்கத்தில் வந்து ஒரு சிக்னல் லைட் வந்து எரிஞ்சு நிற்கிறதும், இந்த காம்பினேஷனில் வந்து அந்த லைட் வந்து உள்ளார என்ட்ரு ஆகிறதும் வந்து அந்த சீன் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லா பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஐடியாவோட பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹோல் டீம், இந்த CIA ஹோல் டீமுக்கு என்னுடைய ஜாக்கி சினிமா சார்பாக பொக்கேஸ். அதோட பையன் வந்து கம்யூனிஸ்டத்தில் இருக்கிறான், அதனால் நிறைய பிரச்சனை வருது. ஆனாலும் புல்ல தானே. அப்போ வந்து அந்த கேரக்டர் போய் மாட்டிக்குது. அப்போ வந்து பெயில் எடுக்கிற அந்த வர்ற அந்த சீனு, பெயில் எடுத்துகிட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வர்ற சீனு, என் புள்ளடா அப்படின்ற மாதிரி நடந்து வர சீனு. அதோட போலீஸ்கிட்ட வந்து நாங்கள் வந்து அந்த காலத்தில் எப்படிலாம் நாங்கள் வந்து காங்கிரஸில் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, அது கூட ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குற அந்த சீன்லாம் வந்து அவங்க அப்பாவை பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அதை விட சரக்கடிக்கிறப்பையும் சரி, உன்னால் நான் பார்த்துட்டு நான் வந்து தூங்க முடியலடா, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நீ நினச்சியா அப்படின்னு கேட்குற சீனாக இருக்கட்டும். அதன் பிறகு வந்து பைக் வந்து நான் கொடுக்க மாட்டேன், அது இருக்கிறப்ப நீ திரும்பி வருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்கும் அப்படின்றது. அதன் பிறகு வந்து பைக்கை வந்து நான் வந்து தொடச்சி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, போகிற போக்கில் அந்த பாசப்பிணைப்பை வந்து மிக அழகாக சொன்ன ஒரு காட்சிகள் நான் சொல்லுவேன். இந்த பட்ஜெட்டில் இவங்க வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம ஊரில் தான் நிறைய எடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அது பார்க்காத அளவுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துருக்குறாங்க. பட் முடிவு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பயந்துட்டேன். எங்கேயாவது மாட்டிக்கிட்டு நீ உங்கள் காதலை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீங்கள் போய் தாராளமாக பார்த்துவாங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்களோ, அப்படிலாம் ஒரு தமிழ் சினிமா மாதிரி வச்சுருவாங்களோ காட்சிகள் அப்படின்னு பயந்துட்டேன். பட் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்ததில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. சோபன் சகீரனுடைய இயல்பான நடிப்பு பெரிய பலம். ஏன்னா கடைசியாக வந்து நம்ம தினேஷ் போதன் வந்து தனியாக வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேசும்போது எப்போ நான் இருக்க மாட்டேன்ட்டு ஓடுறதா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து அந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு வந்து அவர் சொல்லுற அந்த சீன்களாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருப்பான், வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் வந்து தெருவில் இறங்கி பொதுமக்களுக்காக போராடி கொண்டே இருப்பான் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மிக அழகாக அந்த கேரக்டர் மூலமாக வந்து கன்சீவ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து எல்லாத்த விட எனக்கு வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவி மகேஷ் பிரதிகாரம். அந்த படத்தோட இயக்குனர் திலேஷ் போத்தன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்றது. பட் இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இதெல்லாம் நான் சொல்லுவேன். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறப்பே வந்து கோபி சுந்தருடைய மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் வந்து ஃபஸ்ட் கிளாஸான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்கு. எனக்கு அவருடைய அதாவது எப்பயுமே வந்து துல்கர் வந்தார்னா அதில் ஒரு பாட்டை போட்டுருவார். அதில் சார்லியில் எப்படி சுந்தரி பெண்ணே மாதிரி இதில் வந்து இவருக்கு ஒரு வந்து பரபரப்பான ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி அந்த சாங்கு அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அந்த சாங் வந்து அந்த இது மெக்சிகோவில் போகிறப்போ வர்ற அந்த சாங் வந்து ரொம்ப ஆப்டாகவும் பொருந்தி இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கேமராமேன் அவருக்கு தான் நிறைய வேலை. ஏன்னா நிறைய மேட்ச் ஷாட்ஸ் வந்து எடுங்க. ஏன்னா ஈவன் நம்ம கடைசியாக அந்த கல்யாணமே அமெரிக்காவில் நடக்கிற கல்யாணமே நம்ம ஊரில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய மேட்ச் ஷாட்லாம் பண்ணியிருக்காங்க. ரெனாடிவ் அவர் வந்து அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஆசம் சினிமோட்டோகிராஃபி. எனக்கு வந்து காலேஜ் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வேட்டிக்கெட் இன்னொன்று எல்லாத்த விட எனக்கு பொண்ணோட கல்யாணத்துக்கு போக போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு பணக்கார காரில் வந்து அவர் வந்து வேட்டி கட்டிட்டு நடந்த அந்த வர்ற அந்த கெத்து ஸ்டைலு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எடிட்டிங் வந்து பிரவீன் பிரபாகர் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறார். இட்ஸ் குட். அதன் பிறகு வந்து அமல் நீரத் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். அவருடைய ப்ரொடக்ஷன் தான் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ சொல்லணும். இந்த ப்ளஸ் படத்தில் மைனஸ் அப்படின்னு இல்லையா? இருக்குது, மைனஸ் இருக்குது. எப்படின்னா இவ்வளோ ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஊறி கரைத்து கொடுத்து அதற்காகவே போராடக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு நாடு என்றால் என்ன, அவருடைய விசா ப்ராசஸ்னால் என்ன, ஒரு பாஸ்போர்ட்டை எடுக்காமல் வந்து விசா பாஸ்போர்ட் எடுக்கலைன்னா கூட அது வந்து ஓகே. ஆனால் வீசான்றதே என்னென்னு தெரியாமலாம் வந்து சுற்றிட்டு இருக்கிறதா வந்து நகைப்புக்காக வந்து அந்த காட்சிகளை வைத்தாலும் கூட அந்த மெயின் கேரக்டரே வந்து அடிபட்டு போகுது. ஒரு காலேஜில் படிக்கிற பையன் ஒரு விஷயங்கள் இவ்வளோ தூரத்துக்கு தெளிவு இருக்கிற பையனுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் வீசா அதெல்லாம் வந்து தெரியாமல் கூட இருக்கேன். எல்லாம் நிறைய பசங்க வெளிநாடு போய்ட்டு வருவாங்க, அவங்க பேசுவாங்க, கொள்ளுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியல அப்படின்றது வந்து ஏற்புடையதாக இல்லை. அந்த இடத்துல தான் வந்து படம் வந்து உட்காருது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து இவங்க சரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து சரி 16 நாள் நான் வந்து அங்கே போயாகணும், அப்போ வந்து இந்த வழியை தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சரியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு அடிப்படையான விஷயங்களே இல்லாமல் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. பட்
இது கூட ஒரு இன்னொரு விஷயம் சொன்னோம். ஜான் விஜய் அவர் வந்து அந்த இலங்கை தமிழராக வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மலையாள படங்கள்லாம் கூட வந்து பிரபாகரன் ஃபோட்டோ வந்து காமிக்கிற அளவுக்கு வந்து முன்னேறிச்சு. ஆனால் தமிழ் படங்கள் இன்னும் அது மாதிரி காட்சிகளை வைக்க முடியாத ஒரு சூழல். அது மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ரைட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் சாந்தினி ஸ்ரீதரன் 2-3 சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சீன்ஸை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து இந்த கதையை வந்து ஷோபின் ஃப்ரான்சிஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட இன்டர்வலுக்கு பிறகு வந்து சில நம்ப முடியாத காட்சிகள், அதன் பிறகு வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை என்பது தான் ஜாக்கி சினிமாஸனுடைய பரிந்துரை. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.25. தொடர்ந்து இந்த தளத்திற்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மலையாள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். வேறு என்ன, மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். தொடர்ந்து மலையாள மண்ணிலிருந்து கொடுத்து வரும் உங்கள் ஆதரவு அத்தனை பேர். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் கேப்டன் இன் ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் காம்ரேட் இன் அமெரிக்கா மலையாள திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். தொடர்ந்து மலையாள மண்ணிலிருந்து எந்த சேனலுக்கு கொடுத்து வரும் ரைட். ஸோ ஷோபின் சகி